Hi everybody, welcome to RB Coding School. So today topic is about Python input function. Okay. So what is input function அப்படின்னா இது வந்து நான் ஒரு யூசர் கிட்ட இருந்து என் ப்ரோக்ராம்க்கு இன்புட் வாங்க போகிறேன். இது இப்போ வரைக்கும் நம்ம A = 5, B = 10, num1 அந்த மாதிரி டைரெக்டாக அசைன் பண்ணிட்டு இருந்தோமா. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து ப்ரோக்ராம் அப்படின்னால நான் யூசருக்காக தான் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதுக்கு நான் பண்ணும் ஒரு யூசர் 2 நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு நான் அடிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ யூசர் கிட்ட இருந்து அந்த 2 நம்பரை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போலேருந்து தான் நம்ம ப்ரோக்ராமை நமக்கும் யூசருக்கும் இன்டராக்டிவாக மாற்ற போகிறோம். ஓகே. ஸோ வாட் இஸ் இன்புட்? இன்புட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. இட் இஸ் யூஸ்டு டு டேக் டேட்டா ஃப்ரம் த யூசர். ஸோ யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை வாங்குறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ப்ரீ டிஃபைன்டு இல்லை பில்ட் இன் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ பில்ட் இன் ஃபங்க்ஷன் ஏற்கனவே பில்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்புட். நம்ம எப்படி பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏவை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் எப்படி ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷனோ அதே மாதிரி இன்புட் அப்படிங்கிறதும் ஒரு built in function. Okay, இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க. it always return the data as string. என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் will be always string. இது புரியலன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் போகும்போது அந்த செகண்ட் லைன் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் a syntax. ஸோ சின்டாக்ஸ் ஆஃப் இன்புட் அப்படின்னா இதுதான். இன்புட் ப்ராக்கெட்குள்ளே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இந்த ப்ராக்கெட் வந்து மஸ்ட். எப்பெல்லாம் ஃபங்க்ஷன் வருதோ அப்போல்லாம் இந்த ப்ராக்கெட் இருக்கும். அப்போ ப்ராக்கெட் இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். ப்ராக்கெட் இல்லைன்னா அது வந்து வேரியபிள் ஆயிரும். ஓகேவா. ஸோ இன்புட் ப்ராக்கெட்குள்ளே வந்து ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்னா நான் காமிக்கிற மெசேஜ். இப்போ நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்களே, ஸோ அது வந்து சாட் ஜிபிடி கூட நம்ம பேசுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே நான் என் யூசர்கிட்ட கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸை தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே தான் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இந்த சின்டாக்ஸோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு தான் கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன பேசிக் எக்ஸாம்பிள் தான். நான் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு அதான் இன்புட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்புட் ப்ராக்கெட்குள்ள உங்களுக்கு என்ன வந்து பேசணும், உங்கள் யூசர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணுமோ நீங்கள் அதை அப்படியே கேட்கலாம். நான் இங்கே சும்மா வாட் இஸ் யுவர் நேம்னே அடிக்கிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் நேம். ஓகேவா. கொஸ்டின் மார்க் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இதுக்குள்ளே அடிக்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு, அதனால் நான் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே ஸ்ட்ரிங் அப்படின்னாலே டபுள் கோட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட்டில் நேம், இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு முன்னாடி நான் பானு அப்படிங்கிறத டைரெக்டாக கொடுத்தேன் என் பேரை. இப்போ நான் இன்புட்டில் கேட்குறேன் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் ஒரு யூசர்கிட்ட கேட்குறேன். அவன் டைப் பண்ண போகிறாங்க அப்படின்னா தென் that is said to be input. I'm getting the input from the user. அவ்வளோதான். அப்புறம் அதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஷிஃப்ட் என்டர். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தான் நமக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் வருதா. ஸோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிற அந்த கொஷின் பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கா, அது வந்துட்டு இன்புட் பாக்ஸ். அந்த இன்புட் பாக்ஸ்குள்ளே நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் மை நேம். ஸோ பானு அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் இன்புட் கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு தெரியும். ஓகேவா. ஸோ என்டர், அவ்வளோதான். ஸோ என்னோட அவுட்புட் பாருங்கள். ஸோ பானு அப்படின்னு வந்துருச்சு. வாட் இஸ் யுவர் நேம் கொஷின் மார்க் பக்கத்தில் இருக்கிறது நான் கொடுத்த இன்புட்டு. அது எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா நேமில் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. நான் பிரிண்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து அது ஸ்டோர் ஆயிருந்த பானுங்கிற அந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் important note, even if you enter a number, Python treat it as a string அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இங்கே இன்புட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நான் நம்பரே கொடுத்தாலும் இதுக்கு மேலே நான் கொடுத்துருக்கிறது வந்துட்டு இட்ஸ் அ நேம், அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது ஸ்ட்ரிங்கு தான், அதனால் ஸ்ட்ரிங்காகவே எடுத்துக்கலாம். இப்போ நான் நம்பர் வாங்குகிறேன். இப்போ num1 அப்படின்னு நான் ஒன்று வாங்குகிறேன். num1 is equal to input of, ஓகே, enter the number அப்படின்னு நான் கொடுக்கலாமா. enter the number. ஓகே. ஸோ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த நம்பரோட நான் ஒரு நம்பர் வாங்குகிறேன். அந்த நம்பரோட எக்ஸ்ட்ராவாக ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ +10 ஆட் பண்ணிப்போமா. ஸோ num1 அதோட ப்ளஸ் வாங்குகிற நம்பரோட
ப்ளஸ் 10 மார்க் உங்கள் இன்டர்னல் மார்க்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ளஸ் 10 மார்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட நம்பர் 1க்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ ஹியர் கேன் யூ சி? ஸோ என்டர் தி நம்பர் அப்படியே கேட்குதா? ஸோ இங்கே என்டர் தி நம்பருக்கு நான் ஒரு வேல்யூ கொடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 80 என்னோட மார்க் வந்து 75. நான் என்டர் பண்ணியாச்சு. ஓகே, என்ன சொல்லுது பாருங்க கீழே, இட் கேன் ஒன்லி கன்காட்டினேட் எஸ்டிஆர் நாட் இன்ட். புரியுதா? அப்போ நான் வாங்கியிருக்க நம்பர் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கு. புரியுதா? பட் நான் கொடுத்துருக்க ப்ளஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வந்தது அப்படின்னா இட் இஸ் அ இன்டீஜர். அப்போ ஸ்ட்ரிங்கும் இன்டீஜரும் ஒன்றா சேரவே சேராது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to check the type of num1. இப்போ நான் num1 75 கொடுத்தேன், கன்காட்டினேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஏன்னா நான் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக கன்காட்டினேட் பண்ணல, நம்ம ஆட் பண்ணணும். நான் கொடுத்துருக்க 75ஐயும் 10 ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் 85 வரணும், ஆனால் வரலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து we are going to check the type of num1. ஓகேவா? ஸோ நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ டைப் ஆஃப் num1 அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா ஹேஷ் போட்டுடலாம். ஸோ ஷிஃப்ட் என்டர். ஸோ இப்போ நான் வேல்யூ கொடுக்குறேன், 75 நான் கொடுக்குறேன், என்டர். இட் இஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். இப்போ புரியுதா? ஸோ என்னோட 75ன்னு நான் கொடுத்தது நம்பர் தான், ஆனால் என் இன்புட் அதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறதுனா 75 இஸ் ஏ ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ என்னதான் நான் இன்புட்டில் கொடுத்தாலுமே அது எல்லாமே இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இதை எப்படி வந்து ஆட் பண்ண முடியும் வாங்குற நம்பரை அப்படின்னா we need to do a டைப் கன்வர்ஷன். ஸோ டைப் கன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னா வாங்குற ஸ்ட்ரிங்கை, இதை டைனமிக் டைப்பிங் தான் பைத்தான் பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்கின ஸ்ட்ரிங்கை நான் இன்டீஜராக மாற்றிக்கலாம், ஃப்ளோட்டாக மாற்றிக்கலாம், எப்படினாலும் மாற்றிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன். ஒரு டைப்பை ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக நான் மாற்றினேன் அப்படின்னா அதுக்கு பேர் டைப் கன்வர்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே என்கிட்ட வந்துட்டு என்னவா இருந்தது ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்கிட்ட இருந்தது வந்து ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராவோ ஃப்ளோட்டாவோ மாற்றுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் நம்ம திருப்பிக்கு வந்து சிம்பிளாக கொடுக்கலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஒரு இன்புட் வாங்குறேன். ஓகே, இன்புட் சேம் என்டர் தி வேல்யூ ஃபார் ஏ, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த இதை வந்து நான் என்னவா மாற்றணும் அப்படின்னா பிஃபோர் I'm going to add 10, இந்த ஏவோட 10 ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஏ வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கு. I want to do a type conversion. அதுக்கு நான் எங்கே போகணும்னா இங்கே int of a plus 10 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா என்னோட a 75 அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்காக இருந்தது, இப்போ இன்டீஜராக மாறிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ 75 நான் கொடுக்குறேன், இப்போ 10 ஆட் ஆகி எனக்கு 85 வந்துடுச்சா வேல்யூ. இதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன். இப்போ இந்த டைப் கன்வர்ஷனை நான் வாங்கியிருக்கேன்னா அந்த ஏவை இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் பிரிண்ட்டுக்குள்ள. இந்த மெத்தடை இங்கே பண்ணாமல் நான் டைரெக்டாக இன்புட் வாங்குற இடத்துல பண்ணலாம். See here, instead of this இங்கே இருக்கா. ஸோ இது வந்து என்னோட இன்புட் மொத்தமாக. ஸோ இப்போ இந்த இன்புட் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இதை நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் வந்து ப்ராம்ப்ட். ஓகேவா? ஸோ அந்த ப்ராக்கெட்டில் நான் இன்புட் அந்த இது எனக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதுக்கு நான் இன்புட் கொடுத்துட்டேன். வாங்கின இன்புட்டை நான் திருப்பி எதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்ட்டுக்குள்ளே நான் பாஸ் பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஸோ வாங்குனது 75 ஸ்ட்ரிங்கு, அதை நான் திரும்ப மொத்தமாக இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் டைப் ஆஃப் ஏ நான் செக் பண்ணுறேன். See here, பிரிண்ட்டில் டைப் ஆஃப் ஏ. அப்போ எனக்கு இந்த ஏ என்னவா இருக்கும் அப்படின்னா இட் ஷுட் பி இன்டீஜர். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டீஜர் ஆயிடுச்சுன்னா ஏ வந்து ஒரு இன்டீஜர்னா 75. ஸோ அப்போ 75 நம்பர் ஆயிடுச்சு. அப்போ நம்பரும் இன்னொரு நம்பரையும் என்னால் ஆட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ ஐ வில் கெட் தி அவுட்புட் அஸ் 85. ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ என்டர் தி வேல்யூ, ஐ வில் கிவ் 75, என்டர். இப்போ புரியுதா? ஸோ இப்போ என்னோட ஏ வந்து முன்னாடி ஸ்ட்ரிங்காக இருந்தது, இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா கிளாஸ் இன்டீஜராக மாறிடுச்சு. அண்ட் மை அவுட்புட் இஸ் 85. இதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன். நீங்கள் இதை இன்டீஜராக மாற்றிக்கலாம், ஃப்ளோட்டாக மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் இன்புட். ஸோ வாட் இஸ் மல்டிபிள் இன்புட் அப்படின்னா
இப்போ நான் ஒரு லைன் தான் வாங்கணும்ல, அது வந்து சிங்கிள் இன்புட். இப்போ மல்டிபிள் இன்புட் அப்படின்னா நிறைய லைன்ல நீங்க எவ்வளோ இன்புட் வேணாலும் நீங்க இங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் a இஸ் ஈக்குவல் டு int ஆஃப் இன்புட். ஓகே, enter a சிம்பிளா பண்ணிடலாம். enter a. அகைன் நான் ஒரு b வேல்யூ வாங்குறேன். b இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட்டா வாங்கலாம். ஓகே, ஸோ ஃப்ளோட் அதாவது இன்புட் வாங்குறத ஃபர்ஸ்ட் வேல்யூவை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றேன், செகண்ட் வேல்யூவை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றேன். இதுக்கு பேரு டைப் காஸ்டிங். ஓகே, ஸோ இன்புட் ஆஃப் என்டர் b. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு டூ பிரிண்ட் a plus b. இது ஒரு சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம். ஸோ யூசருக்கு இது ரெண்டு வேல்யூ வாங்குறேன், நான் அதை வந்துட்டு ஆட் பண்றேன். ஓகே, ஷிஃப்ட் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இட் வில் ஆஸ்க் என்டர் a. ஸோ a வேல்யூ நான் கொடுத்தாச்சு. என்டர் b. ஸோ 6. ஸோ அண்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து ஃப்ளோட். ஓகே, ஃப்ளோட் தான் ஹையர் ப்ரியாரிட்டி. அதனால நான் இங்கே வந்துட்டு எது ஹையராக இருக்கோ மெமரி பொறுத்த வரைக்கும் அதை தான் ஆக்குபை பண்ணும். ஸோ இன்ட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃப்ளோட் வில் டேக் ஹையர் மெமரி. ஸோ அதனால என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் வேல்யூஸ் இன் ஒன் லைன். இப்போ நான் வந்து ஏவையும் பியையும் தனித்தனியாக வாங்கியிருக்கேன். ஓகேவா? பட் ஆனால் அதை எப்படி சேமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து இன்டீஜர் ஃப்ளோட் அப்படின்னு இப்போ கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து we have to use a function called the map. மேப்னு ஒன்று இருக்கும். அந்த மேப் நம்ம படிக்கும் போது நம்ம அதை பார்க்கலாம். பட் இன்புட் எப்படி ஒரே லைன்ல 2-3 இன்புட் வாங்கலான்னு மட்டும் நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a, b ரெண்டுக்கும் சேர்த்து வாங்குறோம். ஸோ இன்புட் என்டர் தி வேல்யூ ஃபார் a and b. ஓகேவா? இப்போ நான் வந்து வாங்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே வந்துட்டு print a, b அவ்வளோதான். ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு கெட் ஏ இன்புட். இப்போ நான் ரெண்டு வாங்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க ஷிஃப்ட் என்டர். இப்போ என்டர் தி வேல்யூ ஆஃப் a and b 3 ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், திருப்ப 4. ஓகே, நான் வந்து இதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் என்ன சொல்லுது? too many values to unpack. ஸோ இதுதான் என்னோட எரர். அப்போ என்கிட்ட ரெண்டு வேல்யூவை வந்து வாங்குச்சுன்னா அதை அன்பேக் பண்ணி ஏக்கும் பிக்கும் இப்போ கொடுக்கணும். அப்போ அப்படி கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணும்? 3 ஸ்பேஸ் 4ன்னு இருக்கா? அப்போ 3ஐயும் 4ஐயும் நான் ஸ்பிளிட் பண்ணும் தனித்தனியா. 3ஐயும் 4ஐயும் பிரிச்சாதான் என்னால் 3ஐ கொண்டு போய் ஏக்கும் 4ஐ கொண்டு போய் பிக்கும் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து டாட் ஸ்பிளிட். ஓகே, இந்த டாட் ஸ்பிளிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸை பார்த்துட்டு அந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணி விட்டுரும். புரிஞ்சுதா? இப்போ 3ஐயும் 4க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸை பார்த்ததுமே 3 தனியா 4 தனியா இந்த இன்புட்டை பிரிச்சுட்டு அப்போ ரெண்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒன்று ஏக்கும் ஒன்று பிக்கும் அசைன் பண்ணிக்கலாம். நம்ம இதை வேரியபிள்ல மல்டிபிள் வேரியபிள் அசைன்மெண்ட்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அது போய் அசைன் ஆயிக்கும். இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அதே 3 ஸ்பேஸ் 4 கொடுக்குறேன், என்டர். இப்போ புரியுதா? ஸோ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4ன்னு வருதா? நம்ம இதை இப்படி கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நியூ லைன்ல பிரிண்ட் ஆகட்டும். ஸோ பிரிண்ட் இல்லை பி. ஓகே, ஷிஃப்ட் என்டர் 6 ஸ்பேஸ் 8. ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ 6, பியோட வேல்யூ வந்து 8. ஆனால் இது ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ இஃப் ஐ கோ அண்ட் டைப், இப்போ ஏதாவது ஒன்று மட்டும் பார்க்கலாமா? ஸோ டைப் ஆஃப் ஏ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஸ்ட்ரிங். Can you see? So type of A will be string. இங்கே கீழே பியோட வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணணும்னா இப்போதைக்குன்னு நீங்கள் தனியாக இதை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் int ஆஃப் பி இந்த இடத்துல பிரிண்ட்டில் நீங்கள் இன்ட் பிரிண்ட்டு கூட வேணாம். ஓகே, நம்ம எப்படி வேணாலும் டைப் கேஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. இப்போ நான் கீழே இது ரெண்டையும் இன்டீஜராக மாற்றணும்னா பிரிண்ட்டுக்குள்ள int ஆஃப், இப்போ நான் இன்புட்ல இன்ட்னு காமனாக கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் எனக்கு ஸ்பிளிட்டு ஒர்க் ஆகும். பட் தேர் இஸ் a method called map. நான் மேப் பண்ணலாம். பிரிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றுமே இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லூப்ல போட்டு மேப் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் படிக்கல. அதனால நான் இப்போதைக்கு இப்படி சொல்றேன். ஸோ int ஆஃப் a, ஓகே, பிளஸ்
int of b. ஸோ பியையும் ஏயையும் நான் செப்பரேட்டாக இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டீஜராக மாற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் என்டர். ஸோ த சம்திங் 3 ஸ்பேஸ் 2. ஓகே. ஸோ 3 ஸ்பேஸ் 2 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ள டைப் ஆஃப் ஏன்னு நான் கொடுத்தனால அது எஸ்டிஆர்னு பிரிண்ட் ஆயிருக்கு. பியோட வேல்யூ 2 அண்ட் ஃபைனலி ரெண்டும் ஆட் ஆயிருக்கு. எப்படி ஆட் ஆச்சு ஸ்ட்ரிங் அப்படின்னா நான் டைப் கன்வர்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஏவை ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றிருக்கேன். பியோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு அகைன் இன்டீஜராக மாற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ளோட்டாக மாற்றிக்கோங்க. ஓகே. இதான் லாஸ்ட் ஈவால். இதுக்கப்புறம் உள்ளது நீங்களே பண்ணுங்க. மினி ப்ரோக்ராம் கால்குலேட்டர் நீங்களே வந்து சிம்பிளாக அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் இந்த மாதிரி இன்புட் வாங்கி பண்ணி பாருங்க. கீழே இருக்க ரெண்டுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் டாஸ்க் தான். ஸோ ஈவால் அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் ஆனால் நிறைய பேர் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ என்னன்னா இப்போ வரைக்கும் நான் இன்புட்டாக கொடுத்தல. இப்போ சப்போஸ் ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம், அதை டைப் கேஸ்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கு தேவைன்னா ஸ்ட்ரிங் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸ்பிரஷனாக கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 6 டிவைடட் பை 3 அகைன் மல்டிப்ளை பை 2. இது வந்து இட்ஸ் அ எக்ஸ்பிரஷன். அதாவது அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸையும் ஆப்பரன்ஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணுறது தான் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்பர்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஆப்பரேட்டர்ஸும் கம்பைன் ஆயிருக்கு. ஓகே. 2, 6, 3, 2 எல்லாம் நம்பர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஆப்பரன்ஸ். ஓகே. பிளஸ், ஸ்லாஷ், ஆஸ்ட்ரிக் இதெல்லாம் வந்து ஆப்பரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் கம்பைன் ஆனால் இட் இஸ் செட் டு பி எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஈவேல் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே டோட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஈவேல் ஆஃப் இன்புட். இல்லாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுத்துறேன், எரர்ல இருந்து போகலாம், அப்போ தான் ஞாபகத்தில் வச்சுப்பீங்க. இன்புட் என்டர் எனி எக்ஸ்பிரஷன் ஃபார் கால்குலேஷன். என்டர் எனி எக்ஸ்பிரஷன். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் கொடுங்கன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே பிரிண்ட் டோட்டல், அவ்வளோதான். ஸோ ஷிஃப்ட் என்டர். இங்கனக்குள்ள நான் தரேன் 2 + 7 மல்டிப்ளை பை 5 மாடுலோ பை 2 சம்திங் எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. என்டர். இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன் அதை எப்படி எடுத்துக்கிச்சுன்னா ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அதான் இன்புட்டோட ரிட்டர்ன் டைப். ஓகே. இப்போ நான் இதை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் ஈவேல். ஸோ ஈவேல் அப்படிங்கிறத எப்படி நம்ம இன்ட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணோமோ, ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி டைப் கன்வர்ஷன் பண்ணோமோ, இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்பிரஷனாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன் எவாலுவேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால ஈவேல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். சேம் 2 + 4 சம்திங் மல்டிப்ளை பை அகெயின் மல்டிப்ளை பை 6 அகெயின் ஸ்லாஷ் ஏதோ இருக்குது, என்னமோ ஒன்று கொடுத்துக்கோங்க 2. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன்னா கால்குலேட் பண்ணி எனக்கு அவுட்புட் வரும். இதான் வந்து ஈவேல். ஸோ இன்புட்டில் இதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போக ஒன்று இருக்குது, ஆர்கியூமெண்ட்டில் எப்படி வந்துட்டு கமாண்ட் லைனில் எப்படி நம்ம இன்புட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து sys.argvன்னு சொல்லுவாங்க. அதை நான் செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா அதை நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒர்க் பண்ணி பார்க்க முடியாது, பைத்தானில் தான் போய் ஒர்க் பண்ணணும் ஐடியல்லி இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் sys.argv பற்றி பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.